அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் பகுதி தொடங்கி 2 அரசர்கள் 9. ஏகு அரசனாதல். அப்பொழுது இறைவாக்கினன் எலிசா இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து, உன் இடையை வரிந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாத்துக்கு செல்ல. அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகுவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனுடைய தோழர்கள் நின்று அவனை தனியே குறிப்பிட்டு ஒரு உள்ளறைக்கு அழைத்து செல். அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய். அங்கே நில்லாத கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார். அவ்வாறு இறைவாக்கினான அவ்விளை விஞ்சன் ராமோத்து கிளையாத்துக்கு சென்றான். அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள் அமர்ந்ததை கண்டான். அவன், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகு, எங்களுள் யாரிடம் என்று கேட்டான். அதற்கு அவன், தளபதி உம்மிடம்தான் என்றான். எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனும் அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரவேலின் கடவுளாக ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தினை அழிக்க வேண்டும். இங்கனம் இசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கின இரத்தத்திற்கு, ஆண்டவராகி என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரேலின் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும், அடிமைகளாயினும் உரிமை மக்களாயினும் வெட்டி வீழ்த்துவேன். இந்த ஆகாபின் குடும்பத்தை நேவாற்றின் மகன் எரபாவின் குடும்பத்தைப் போலும், அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தைப் போலும் ஒழித்து கட்டுவேன். இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசபேலை நாய்கள் தின்னும். அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரனுடன் வந்தது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவன் யார் என்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், உண்மை எங்களுக்கு தெரிவி என்றான். அப்பொழுது ஏகு அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே: உன்னை இஸ்ரவேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வை கயற்ற அவற்றை வெறுமையாய் இருந்த படிகளை விரித்து எக்காலம் ஊதி, ஏகுவே அரசன் என்று மொழிகிறார். இஸ்ரேல் அரசன் யோராம் கொலை செய்யப்பட்டார். நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அப்போது யோராம் சிரியாவின் மன்னன் ஆசாவேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டு இருந்தான். ஆனால் சிரியாவின் மன்னன் ஆசாவேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான். ஏகு இதை நீங்கள் மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் வாரும் செய்தியை பரப்பாதபடி இந்நகரில் நின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர்கள் என்றான். பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வெடுத்துக் கொண்டான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவின் யோராமை பார்க்க வந்திருந்தான். இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதை கண்டு, படையொன்றை காண்கிறேன் என்றான். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு, அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டு சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என. அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். அப்பொழுது காவலன் தூதன் அவர்களை சென்றடைந்தான். ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான். அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப, அவன் அவர்கள் முன்பாக வந்து அமைதிக்காக என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். காவலனும் மீண்டும் அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான். ஆனால் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை. வேறொருவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான். நமது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது. அவன் தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான். உடனே யோராம், தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் அவனது தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தம் தேரில் ஏறி
ஏகுவை சந்திக்க சென்றனர். அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு, அமைதிக்காக வந்திருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், உன் தாய் இசபேலின் வேசிதனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். உடனே ஏகு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் உயங்கள் நடுவே அம்பினை எய்தான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவி செல்ல அவன் தேரிலே சரிந்து விழுந்தான். ஏகு குதிரைப்படை தலைவன் பித்காரை நோக்கி, அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதி எரிந்துவிடு, ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்ற பொழுது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழி வாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எரிந்துவிடு என்றான். யூதா அரசன் அகசியா கொலை செய்யப்படும். யூதாவின் அரசன் அகசியதை கண்டு பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆள்களிடம், இவனையும் விட்டு வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் இவளையாம் அருகே இருந்த கூர் மலை சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மிகுதோ வரை சென்று அங்கிருந்தான். அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாரியுடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். இசபேல் கொலை செய்யப்படும். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற இசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்தி கொண்டு பலகனி வழியாக எட்டி பார்த்தாள். ஏகு நகர வாயில் நுழைந்துவது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரான அவனை சமாதான நோக்கோடு தான் வருகிறாயா என்று கேட்டாள். அதில் அவன் முகத்தை உயர்த்தி பலகனியை பார்த்து, என் சார்பாக இருப்பது யார் யார் என்றான். உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். ஏகு அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டனர். அவளது இரத்தம் மதிர் சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன. அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின், நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை தகுந்த மருதிடம் அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஒரு அரசன் மகள் என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபொழுது அவருடைய மண்டையோடு கால்கள் உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர். அப்பொழுது அவன் திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. இஸ்ரேலில் நிலப்பகுதியில் இசபேலின் உடலை நாய்கள் தின்னும். இசபேலின் பிணம் இஸ்ரேலின் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் இசபேல் என்று கூற முடியாது என்றனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தினுடைய இணைந்தர்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக.